Join us on the One PMA channel for the latest in travel and world news. கோயம்புத்தூரில் சரியான வெயிலுங்க, தாங்க முடியல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நண்பர் ஒருத்தர் சொன்னார், வாங்க ஊட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு பாஸ் அப்ளை பண்ணி ஊட்டி கிளம்பிட்டேங்க. காலையில் 7 மணி, வெயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே போயிட்டே இருந்தோம். காட்டுக்குள்ள இதமான காற்று வந்தது, கொஞ்சம் குளுகுளுன்னு இருந்தது. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிரிட்டிஷ் பாலத்தையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டே இருந்தோம். ஒரு டீ கடை ஒன்று வந்தது, அங்கே போய் ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புனேங்க. கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா 2 சைடும் பள்ளத்தாக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. அப்படியே குன்னூருக்கு வந்துட்டேங்க. குன்னூருக்கு வந்தோடனே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஊட்டி சிட்டிக்குள்ளே போகல. ஏன்னு கேட்டிங்கன்னா, குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். ஏன் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன்னு கேட்டிங்கன்னா, பழமையான ரயில்வே ஸ்டேஷன், பார்க்குறக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா, சரி அதையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பழங்காலத்து ரயில்வே ஸ்டேஷன், அப்படியே பழமை மாறாமல் பராமரித்து வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா ரொம்ப அதிசயமாக இருக்குங்க. அந்த கட்டடங்கள், அதோட அழகெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் முழுசாக சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நிறைய பேர் வந்து ரயிலுக்கு வந்து டிக்கெட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வந்து ரயில் இருக்குதுங்க. அதாவது மேட்டுப்பாளையத்துலேருந்து வர்ற ரயிலு தான். இது இங்கேருந்து ஒரு பெட்டிய இணைச்சு அது கூட அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கு டிக்கெட்டுக்கு வேண்டி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். சரி நம்மளும் நின்று பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்தோம். எங்களுக்கும் டிக்கெட் கிடைச்சதுங்க. ஒரு டிக்கெட் வந்து ரூ. 310. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பேமெண்ட்டு தான், கையில் காசு வாங்க மாட்டாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம மேட்டுப்பாளையத்தில் எத்தனை முறை வந்து ட்ரை பண்ணோம், நமக்கு டிக்கெட்டே கிடைக்கல. சரி மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் கிடைக்கல, இங்கே இருந்தாவது கிடைச்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணோன்னே ட்ரெயின் வந்துருச்சுங்க. ட்ரெயின் வந்து ஏறி அப்படியே பயணம் பண்ண ஆரம்பித்தேங்க. உண்மையிலே சொல்லப்போனால் வேறு லெவலுங்க ட்ரெயின். இது வந்து டாய் ட்ரெயின் அப்படிம்பாங்க, பொம்மை ட்ரெயின் அப்படிம்பாங்க. ஆனால் அப்படியே பொம்மை மாதிரியே தான் போச்சு. ஆடாமல் அப்படியே குடு 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 குடுன்னு போயிட்டே இருந்தது. 2 சைடும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக இருந்ததுங்க. ஏன்னா இது போகும்போது பார்த்தீங்கன்னா 2 சைடுமே காடு. காட்டுக்குள்ளேருந்து ட்ரெயின் போனால் எப்படி இருக்கும், அழகாக தானே இருக்கும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வெயிலுக்குள்ளேயே ஏசி மாதிரி காற்றுங்க. அதாவது நல்ல வெயில் அடிச்சது நாங்கள் போன டைமில் ஊட்டியில். ஆனால் காற்று பார்த்தீங்கன்னா ஏசி மாதிரி வருது. அப்படியே பார்த்து போயிட்டே இருந்தோம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு, அதே மாதிரி காடு, இதெல்லாம் நிறையா இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க இந்த ட்ரெயினில் போகும்போது மிருகங்களையெல்லாம் பார்க்கலாங்க, லக் இருந்தால் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே எங்களுக்கு லக் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த மிருகமே கண்ணுக்கு சிக்கலை. ஏன்னா இது நல்ல காட்டுக்குள்ளே தான் போகுது. ஆனால் மிருகங்கள் எதுவுமே கண்ணுக்கு சிக்கலைங்க. அப்படியே அது போயிட்டே இருந்தோம். ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3 ரயில்வே ஸ்டேஷனில் நின்று போகுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அரவங்காடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹேத்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லவ்டேல். இந்த 3 இடத்துல நின்று போகும். அப்படியே அதெல்லாம் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபாரஸ்ட்டுங்க. சரியான ஃபாரஸ்ட்டு. உண்மையிலே இது குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா என்ஜாய்மெண்ட்டுங்க. இந்த லீவ் டயத்துலலாம் கூட்டிகிட்டு போங்க. உண்மையிலே அவங்களாம் பார்த்து இந்த காட்டை ரசிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அழகா இருக்கும். காடு, பனி அப்படியே பார்க்குறதுக்கு எல்லா பக்கமும் ஒரே மாரி பச்சை பசுமையா இருக்குங்க. அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாரி இந்த ட்ரெயின் வந்தோனே, எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே நெறைய பேர் நின்றுருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயின வரவேற்க கிடையாது. இந்த ட்ரெயின நிக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுங்க. நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, அத தொட்டு பார்ப்பாங்க. இந்த மாரி அதிசயங்கள்லாம் நெறைய நடக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்காரவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நெறைய பேர் வந்து இந்த ட்ரெயினுக்கு காத்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஏன்னா டிக்கெட்டுக்கு வேண்டி. ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து அவ்வளவு பிரபலங்க. ஏன்னா அந்த ட்ரெயினு யுனெஸ்கோ விருது வாங்கினதா சொல்லப்படுதுங்க. அந்த மாரி ஒரு பாரம்பரியமிக்க ட்ரெயினு. அந்த காலத்தில வெளிநாட்டுக்காரவங்க இந்த பாதைய அமைச்சு, இப்படி ஒரு விஷயத்த வந்து நமக்கு குடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, அது நமக்கு பெருமை தாங்க. அதனால இதில பயணம் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே வந்து சொல்லப்போனா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா வாழ்நாள்ல எனக்கு வந்து பெரிய ஒரு லாட்டரி டிக்கெட் அடிச்ச மாரி இந்த வாய்ப்பு. ஏன்னா நான் வந்து பலமுறை ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கல, இந்த ட்ரெயின்ல போகணும்னு சொல்லிட்டு. ஆனா குன்னூர்லேருந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது பார்த்தீங்களா? அது அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எதர்ச்சியா கிடைச்சது. நாங்க இந்த ட்ரெயின்ல போவோம்னு நினைச்சே வரல. எதர்ச்சியா கிடைச்சது. சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதனால நீங்களும் வந்து ஊட்டிக்கு வந்தீங்கன்னா, ஒரு முறையாவது நீங்க இந்த ட்ரெயின்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்துலேருந்து இந்த ட்ரெயினுக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க, குன்னூர்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா, அங்கேருந்து ஒரு பெட்டி இணைக்கிறதுனால நெறைய பேர் அங்கேருந்து தான் டிக்கெட் எடுத்து கிளம்பி போறாங்க. ஏன்னா, அங்கேருந்து பஸ்ஸில வந்து இங்கேருந்து ஊட்டிக்கு போறாங்க ட்ரெயின்ல. அந்த மாரி அனுபவம் வந்து நெறைய பேருக்கு இருக்கு. அதனால நீங்க வண்டியில வந்தாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து வண்டிய நிறுத்திட்டு, நீங்க இதில போயிட்டு, மீண்டும் வந்து பஸ்ஸில வந்தும் கூடி நீங்க குன்னூர்லேருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பலாங்க. நாங்க அப்படி தான் போனோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, குன்னூர்ல கொண்டு வந்து என்னோட டூ வீலர் நிறுத்திட்டு, நாங்க இந்த ட்ரெயின்ல போய் அங்கே இறங்கி, அங்கேருந்து ரூ. 20 டிக்கெட் குடுத்து குன்னூர்ல வந்து இறங்கி,
என்னோடய டூ வீலர் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரெயினை வந்து வாழ்நாளில் ஒரு முறையாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குங்க. அப்படியே ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. ஏன்னா பார்க்குறக்கு அந்த பழமை மாறாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு ரயிலையும் அப்படியே தொட்டு பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்தோம். ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு அதையும் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்து முடிஞ்சோடனே எங்களுக்கு ஒரு முழு திருப்தி இந்த ட்ரெயினில் வந்ததில். அதனால் நீங்களும் வந்து இந்த ட்ரெயினை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. முடிஞ்சால் வாழ்நாள் ஒரு முறையாவது இதை வந்து ட்ரை பண்ணுங்கள்.